Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து நல்லா அவ்ளோ கிறிஸ்பியா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும். ஆனியன் ரவா தோசை தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்லா அவ்ளோ சூப்பரா இருக்கும். மாவு இல்லாத டைம்ல டக்குன்னு ஒரு 1/2 an hourல பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறது? அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ரவா தோசை செய்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் அளவு எடுக்க போகிறேன். இந்த கப்பில் அளவு எடுக்கிறது வந்து நமக்கு ஒரு 3லேருந்து 4 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க. அந்தளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவில் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். டோட்டலாக நமக்கு 1.25 கப்பு தேவைப்படும். நான் இப்போ 1 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு நமக்கு இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் மைதாங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருட்கள் தான் மெயினாக நமக்கு தேவை. இப்போ இதோட மிளகு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு பார்த்து சேர்த்துக்கலாம். மிளகு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவை அரிசி மாவு எல்லாம் அளந்தமோ அதே கப்பில் டோட்டலாக 4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரவை தோசைக்கு மாவு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியாக இருக்கணும். டோட்டலாக நமக்கு 5 கப்பு தேவைப்படும். இப்போ ஆனால் நமக்கு 4 கப்பு தான் சேர்த்துருக்கோம். தோசை ஊற்றும் போது நம்ம 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. நல்லா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரவை ஊற ஊற நல்லா திக்காகி வரும். மாவு வந்து தண்ணியாக இருக்கிறது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். சைஸ் வந்து பெருசாகிறதுனால இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். ஸோ இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். டோட்டலாக நம்ம 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 1/2 an hour அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே 1/2 an hour ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காய்ச்சேன் பாருங்கள். நல்லா நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம் ஆனால் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி 1 கப்பு 1/4 கப்பு ரவையும் சேர்க்க போகிறோங்க. இந்த 1/4 கப்பு ரவை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நம்ம தோசை ஊற்ற போகிற நேரத்தில் ஒரு 1/4 கப்பு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. டோட்டலாக 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.25 கப்பு ரவை, 3/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு மைதா இதுதாங்க குவான்டிட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நமக்கு தோசை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதோட நீங்கள் வந்து பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை வார்த்தலாம். அதுக்கு இங்கே கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட நல்ல பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது தோசை வந்து நல்லா அவ்வளோ ரோஸ்ட்டாக நல்லா ஆனியனோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் வந்து ரவையெல்லாம் நல்லா கெட்டியாக தங்கி தண்ணி மட்டும் மேலே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை மொள்ளுங்க. மாவு மொண்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றுங்க. நம்ம நார்மல் மாவு மாதிரி ஊற்றி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக ரவுண்டாக ஊற்றி விடுங்க அங்கங்கே. இது வந்து நிறைய ஓட்டையாக கேப்பாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் ரவை தோசை. ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாகி ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரையும் நான் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நல்லா செவந்து வந்துருச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. தோசை பரட்டியில் சுற்றிலும் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம தோசை இதை வந்து பரட்டி போடக்கூடாது. ரவை தோசையை அப்படியே தான் நம்ம சர்வ் பண்ணணும். அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரவை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் இல்லாத கூட செய்யலாம். ஆனால் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவை தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு சூப்பரான டேஸ்டான ஒரு சட்னி அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி புதினா கொத்தமல்லிலாம் வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வதக்காமல் கூட செய்யலாம். ஒரு 2 பொருள் மட்டும் கண்டிப்பாக வதக்கி ஆகணும். அது எந்த 2 பொருள் நான் வதக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கப்பளவு ஒரு சின்ன கப்பளவு அதாவது அரை மூடி தேங்காவை நான் கீனி எடுத்துருக்கேன். நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பளவு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடியில் அரை கைப்பிடி வருங்க பொட்டுக்கடலை. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. நான் அந்த காம்போடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா சட்னி தான் அரைக்க போகிறோம், நான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவு வதக்கி எடுத்தால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. இதில் நீங்கள் தனியாக புதினா கொத்தமல்லியை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுட்டு அந்த நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் எல்லாத்தையுமே வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அந்த புதினா கொத்தமல்லி பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ போட்டோம் அவ்வளோ கம்மியாகிடுச்சு. நம்ம போட்ட பகுதியிலேருந்து 1/4 பகுதி தான் வந்திருக்கு. நமக்கு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம எப்போவுமே தேங்காய் சட்னி எல்லாம் எப்படி அரைப்போமோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு கெட்டியாவோ தண்ணியாவோ எப்படி வேணுமோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு இங்கே தாளிக்கிற வானல் ஒன்று வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சா சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுக்கும் அவ்வளோ சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மாவு இல்லாத டைம்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டான இந்த ரவை தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.